மக்களிடம் மன ஆரோக்கியம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்திய மனநல மருத்துவ சங்கம் சார்பில் கோவையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்திய மனநல மருத்துவ சங்கம் தமிழ்நாடு சாப்டரின் 39வது மாநில மாநாடு வருகின்ற ஜூலை 27 மற்றும் 28 தேதிகளில் கோவை ஜென்னிஸ் கிளப் அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த மாநில மாநாட்டை கொங்குநாடு மனநல மருத்துவ சங்கம் மனநல மருத்துவத்துறையின் புதுமைகள் என்ற தலைப்பில் நடத்த உள்ளது. இதில் தமிழ்நாடு, புதுவை மற்றும் இதர பகுதியில் உள்ள சுமார் 800 மனநல மருத்துவர்கள் மற்றும் மனநல முதுகலை பட்டதாரி மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற உள்ளனர். இதில் இந்தியாவின் முன்னணி மருத்துவமனைகளான எய்ம்ஸ், நிம்ஹான்ஸ், ஜிப்மர் மனநல மருத்துவர்களின் உரையாடல்கள் மற்றும் விவாதங்கள் நடைபெற உள்ளன. மேலும் மனநல மருத்துவர்கள் மற்றும் முதுகலை மாணவர்களின் சுமார் 200 ஆராய்ச்சி கட்டுரைகள் இதில் அறிமுகம் செய்யப்படுகிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மனநல மருத்துவர்கள் தங்களின் திறமைகளை மேம்படுத்திக் கொள்வதாகவும் புதிய கண்டுபிடிகளை பற்றி அறிந்து கொள்ள உதவும் இந்த புதுமைகள் மனநோயாளிகளின் சிகிச்சையில் பெரிய உதவி செய்யும். இந்த மாநாட்டில் ஒரு பகுதியாக பொதுமக்களிடம் மன ஆரோக்கியம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இன்று இந்த மாரத்தான் ஓட்டம் கோவை நேரு நகர் அரங்கில் தொடங்கி 3, 5 மற்றும் 10 கிலோமீட்டர் ஓட்டங்கள் நடைபெற்றன. இதில் சுமார் 1200 பேர் தங்களின் பெயர்களை பதிவு செய்து கலந்து கொண்டனர். பெண்கள் மற்றும் குழந்தைகள் திரளாக கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாள் டிஜிபி கலந்து கொண்டார். மேலும் இந்த விழாவில் தமிழ்நாடு மனநல சங்கத்தின் தலைவர் டாக்டர் பன்னீர்செல்வம், இந்திய மருத்துவ சங்கம் கோவை கிளையின் தலைவர் டாக்டர் பிரியா கார்த்திக் பிரபு மற்றும் கொங்குநாடு மனநல அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் பிரதீப் மற்றும் உறுப்பினர்கள் டாக்டர் சீனிவாசன், டாக்டர் வெங்கடேஷ் குமார், டாக்டர் மணி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் கேடயங்களை வழங்கினார்கள். பொதுமக்களிடம் மன அழுத்தம் மற்றும் மாணவர்களின் போதைப்பொருள் அதிகரித்து வரும் இன்றைய காலகட்டத்தில் இந்த மாரத்தான் விழிப்புணர்வு அவசியமான ஒன்றாகும். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாரத்தானோட நடத்தக்கூடிய முக்கிய நோக்கமே மனநல பற்றின ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணது தான். ஸோ இன்றைக்கி மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா 141 கோடி. ஆனால் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து மனநல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஒரு 15% மக்கள் இதில் மனநல ரீதியான பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 14 கோடி மேற்பட்ட மக்கள் மனநல ரீதியான பாதிப்பில் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கேப் வந்து 80 to 90%. அதாவது மனரீதியான பாதிக்கப்பட்டாலும் கூட அவங்களுக்கு மருத்துவம் எடுத்துகளில் வெறும் 10லேருந்து 20% மக்கள் மட்டும்தான் மருத்துவம் எடுத்துக்கிடுறாங்க. 80லேருந்து 90% மக்கள் இந்த மனரீதியான பிரச்சனைக்கு எந்தவித மருத்துவமே எடுத்துக்கிட்டதில்லை. இதுக்கு பல்வேறு வகையான காரணங்கள் இருக்குது. ஒன்று மனநல பற்றின ஒரு மூட நம்பிக்கை, மனநல பற்றின அறியாமை, இப்படி இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடணுமா அப்படிங்கிற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இதெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மன ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 7% குழந்தைகள் மன ரீதியான பாதிப்பில் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம்னா நம்ம இந்தியாவில் நடத்தக்கூடிய நேஷனல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரீசெண்டாக 2022 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பார்த்தீங்கன்னா நம்ம தற்கொலை எண்ணம் தற்கொலை பண்ணக்கூடியதை கிட்டத்தட்ட ஒரு 12% இருக்குது. உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1000ல் 1 லட்சத்தில் 9 பேர் தான் தற்கொலை பண்ணுறாங்க. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்தில் 12% ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது கொரோனாவுக்கு முன்னாடி வெறும் 9.7% இருந்தது. இப்போ 12% அந்த மன ரீதியான இந்த தற்கொலை எண்ணம் கூடியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், அதாவது இளைஞர்கள் 20 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தற்கொலை தான். ஒரு காலத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி யங் ஏஜில் உள்ளவங்க இறக்கிறதுக்கு என்ன காரணம்? ஃபஸ்ட்டு ரோட் டிராஃபிக்கில் ஆக்சிடென்ட்ல தான் இறப்பாங்க. 2வது தான் சூசைட். இப்போ இந்த 2022 கூட சர்வே படி பார்த்தோன்னா அவங்க இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தற்கொலை இளைஞர்கள். ஸோ இவங்களுக்கு எல்லாமே மனரீதியான பாதிப்புகள் நிறைய இருக்குது. இவங்களுக்கு எல்லாமே சிகிச்சைகள் எடுக்கணும். மனம் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம உடல் நலம் காக்கிறோமோ அதே மாதிரி மனநலத்தையும் காக்கணும். நாணயத்தின் 2 பக்கம். ஒன்று உடல்நலம், அதே மாதிரி மனநலத்தை பற்றின விழிப்புணர்வு உண்டு பண்ணணும். நம்ம மனநலத்தை பேணி காக்கணும். அதை பற்றின விழிப்புணர்வு உண்டு பண்ணதுக்காக தான் இந்த மேரத்தானே நாங்கள் நடத்துகிறோம். இளைஞர்கள் மன அழுத்தத்தில் இருக்காங்கிறது அவங்களுக்கே தெரியாத மாதிரியான இருக்குது. அந்த மாதிரி எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்? ஸோ மன அழுத்தம் இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய குழந்தைங்க எப்படி பண்ணணும். ஸ்கூல் சில்ட்ரனை பொறுத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, ஆனால் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, ஆனால் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி சில போதை வயசுகள் கூட அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஸோ அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி இப்போ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் பெற்றோர்கள் குழந்தைகளோட ரொம்ப அவங்க ஒரு கம்யூனிகேஷன் வைக்கணும்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும், பழகணும். ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் அவங்கள பற்றி எப்படியா நடவடிக்கைகள் வந்து கேட்கணும். கேட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி மன அழுத்தங்கள் இருந்தால் எங்களை மாதிரி மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணலாம், இல்லைனா மனநல ஆலோசனைகள் பண்ணலாம். அது போக வந்து நிறைய ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி யோகா, எக்ஸசைஸே என்ன செய்யணும், நிறைய மன அழுத்தத்தை குறைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எக்ஸசைஸ்னால் ஒரு நாள் 2 நாள் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் போதும். எக்ஸசைஸ் எவ்வளோ நாள் பண்ணணும், எது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும். வாரத்தில் 5 நாள் பண்ணால் போதும். தொடர்ந்து ஒரு 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 3 மாதம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா அது மன அழுத்தத்தை குறைக்கும், டென்ஷனை குறைக்கும், டிப்ரெஷனை குறைக்கும், அது வந்து ப்ரெஷரை குறைக்கி, சுகரை குறைக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து நன்மைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு மன அழுத்தத்தை தடுக்கிறதுக்குலாம் நம்ம அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தான் இருக்குது.